Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஓல பக்கோடா தாங்க பார்க்க போறோம். இத வந்து ஓல பக்கோடா, patta karasev இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அரிசி மாவு, கடலை மாவு வச்சு தான் செய்ய போறோம். நல்லா அவ்ளோ கிறிஸ்பியா, டேஸ்டியா இருக்கும். இது செய்யிறதுக்கு நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்க மாவு பிசைறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதோட 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் கடலை மாவு சரியா இருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஓமம் இல்லைன்னா நீங்க ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து எள்ளு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் எதையாவது சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க. நம்ம முறுக்கு பிழியறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி முறுக்கு அச்சில் தான் புழிய போகிறேன். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா புழியும் போது நல்லா ஈஸியாக வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா கொஞ்சம் உருட்டி இதை சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். நல்லா ரவுண்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அதை உடச்சி விட தான் போகிறோம். அதனால் கேப் விட்டு பிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா செவந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரட்டும், நல்லா கிறிஸ்பியாகி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி நல்லா கிறிஸ்பி ஆகி வந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓல பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி எல்லாத்தையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓல பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.